ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றம் கூறியதே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சிவாஜி நகர் பெங்களூரில் பெசிலிக்கா சர்ச்சில் திருப்பலிக்காக ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருந்தேன். அப்போ நான் கவனித்தது, உள்ளே போக போக பார்த்தேன், அங்கிருந்தவர்கள் என்னுடைய வெள்ளை அங்கியை தொட்டு வணக்கம் மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் என்னுடைய ஆடையை தொடுகிறார்கள், என்னுடைய அங்கியை தொடுறாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது தான் புரிஞ்சது, அவர்கள் நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த வெண்ணிற ஆடைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆஃப்டர் ஆல், இது சாதாரணமான அங்கிக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதை என்றால், பாவமே இல்லாத அன்னை மரியாளுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லையா? நம்ம யோசிக்கணும் இல்லையா? அன்னை மரியாள் உடையில் மட்டும் வெள்ளை அல்ல, உள்ளத்தில் வெள்ளையாக இருக்கின்றாள், பாவமற்றவளாக இருக்கின்றாள். அதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஒரு பெண்மணி என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு, 93 வயசு இருக்கும், இறக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் சொன்னது, அன்னை மரியாளை காட்சியாக நான் பார்க்கிறேன். என்னுடைய காட்சியில் அன்னை மரியாள் சிரிச்ச முகத்தோடு என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்க சொல்கின்றார். என்னால் கிளியராக சொல்ல முடியுது, ஃபாதர், அன்னை மரியாள் என்னை அழைக்கின்றார்கள், என்னை அழைத்து விண்ணகத்திற்கு இட்டு செல்கின்றார்கள். என்னால் ரொம்ப உணர முடியுது, நான் நிம்மதியோடு நான் சாவேன் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. ரொம்ப பக்தியுடைய ஒரு பெண்மணி, ஜெபமாலை பிடித்த வண்ணமாக இருப்பார்கள், எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க, எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த பெண்மணி சொன்ன ஒரு சில நாட்களிலே இறைவன் பாதம் செல்கின்றார்கள். நிறைய சில பிரியமுள்ளவர்களே, அந்த பெண்மணிக்கு காட்சியாக அன்னை மரியாள் வழி காட்டியது, சொன்னது வேறொன்றுமல்ல, மகளே, நீ என்னுடைய மகனோடு இருப்பாய், பயப்படாதே, கவலைப்படாது. ஏன் இந்த வரத்தை அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்திருக்க வேண்டும்? இந்த இன்றைய நாளில் அதை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அந்த வரத்தை கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால்,
மரியாள் பிறப்பின் தொடக்கத்திலிருந்தே பரிசுத்தமாயிருப்பது தந்தையின் விருப்பம். தூய ஆவியாரின் வல்லமை யாருக்காக என்றால் இறைமகன் இயேசுக்காகவே. அதைத்தான் நாம் இன்றைய நாளில் விழாவாக கொண்டாடுகிறோம். தந்தையினுடைய விருப்பம், தூய ஆவியாருடைய வல்லமை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்காகவே, இயேசு கிறிஸ்துவிற்காகவே, வேறொன்றும் அல்ல. தந்தை, மகன், தூய ஆவியார் புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை மரியாளை கடவுள் பயன்படுத்துகின்றார். அதுதான் இன்றைய நாளில் விழாவாக கொண்டாடுகின்றோம். பாவமற்ற, குறையற்ற, கரையற்ற அன்னை மரியாள் அமல உற்பவி. இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் கவனித்தால் புரிந்து கொள்ளலாம். சிறு ஒரு விளக்கம்தான். தந்தை இசைக்கருவியை உருவாக்குபவர், தூய ஆவியார் இசைக்கருவியை வாசிப்பவர். இசைக்கருவி வேறு யாரும் அல்ல, அன்னை மரியாள். அந்த இசைக்கருவியிலிருந்து பிறந்த த பெஸ்ட் சிம்பனி என்று சொல்லலாம். அந்த இசை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. அந்த இசைக்கருவியில் நம்ம கவனிச்சா 7 ஸ்வரங்கள் இருக்குது. ஒரே ஸ்வரத்தை நம்ம அடிக்கடி பாடிட்டே இருக்க மாட்டோம். ஒரே ஸ்வரத்தில் பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த இசைக்கருவியில் இருக்கக்கூடிய அந்த 7 ஸ்வரங்கள் புனிதர்களோடு நாம் ஒப்பிடலாம். அப்போது அந்த புனிதர்களோடு சேர்ந்து இணைந்து அன்னை மரியாள் கடவுளை புகழ்கின்றார்கள். அன்னை மரியாள் அந்த புனிதர்களோடு ஒன்றித்து இணைந்து நம்முடைய மீட்பிற்காக கடவுளை நோக்கி பொழுது கொண்டே இருக்கின்றார்கள். எல்லாமே நம்முடைய மீட்புக்காக. இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, அதை நம்ம இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் மாதம் தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம், உயிரோடு உள்ளவர்களின் அனைவரின் தாய் ஏவாள். தொடக்க நூலில் இருக்குது. உயிரோடு உள்ளவர்கள், உயிருள்ளவர்களின் அனைவரின் தாய் அன்னை மரியாள். கவனிக்க வேண்டியது, உயிர் துடிப்புள்ள ஆன்மாக்களோடு வாழ்வோரின் அன்னை புதிய ஏவாள், நம்முடைய தாய் அன்னை மரியாள். உயிர் துடிப்போடு வாழ வேண்டும் என்றால், உயிர் துடிப்புள்ள ஆன்மாக்களோடு நாம் இயங்க வேண்டும் என்றால், நமக்கு தாயாக இருந்து செயல்படுவர்கள் அன்னை மரியாள் தான், வேறு யாரும் அல்ல. இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, கடவுளின் விருப்பம் என்பது நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் இறைவனின் புகழை பாட வேண்டும். அதில் முன் வரிசையில் நிற்பவர்கள் அன்னை மரியாள். இறைவனை பாடுவதில், போற்றுவதில், புகழ்வதில் வெண்ணாடை அணிந்து கொண்டு இறைவனுக்கு முன்பாக நிற்பவர்கள் அன்னை மரியாள். அதைத்தான் நாம் திருவிளைப்பாட்டு நூல் நாம் பார்க்கின்றோம். அதிகாரம் 3:4 வெண்ணாடை அணிந்து, தொங்கலாடை அணிந்து தூய உள்ளத்தோடு இறைவனை போற்றுவது, புகழ்வது அன்னை மரியாள். புனிதர்கள் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, நாம் அன்னை மரியாளோடு இணைந்து கடவுளை போற்றுவது, புகழ்வது, அதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், வேறு எதுவும் அல்ல. கடவுளை போற்றுவதுதான், புகழ்வதுதான் நம்முடைய படைப்பின் உச்சகட்டம். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளை சந்தித்து சொல்லக்கூடிய வார்த்தை, அருள் மிக பெற்றவரே வாழ்க. இது பாடல், ஒரு இசை. அன்னை மரியாள் இந்த வார்த்தை கிடைக்கிறது என்றால், இந்த இசையாக அன்னை மரியாளுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், நாம் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, 2 வகையாக நாம் இந்த வாழ்வை நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக மருத்துவர்கள் ஒரு ஸ்லிப்பில் எழுதி தருவாங்க மாத்திரை. இந்த மாத்திரைக்கான அந்த ஸ்லிப்பில் எழுதி தரக்கூடியது சாப்பிடும் முன், சாப்பிடும் பின் என்று 2 வகையில் அவங்க எழுதி தருவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன மாத்திரை சாப்பிடணுன்ட்டு அவங்க எழுதி தருவாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படியே நம்ம ஒப்பிட்டு கொள்ளலாம். இந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்ம எப்படி பார்க்கலாம் என்றால், பாவத்திற்கு முன் எப்படி? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 21 இறைவார்த்தை 2 பார்க்கலாம். இந்த பாவத்திற்கு முன் என்ன என்பதை
இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு. அந்த இடத்துக்கு வாங்க, பாம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அறக்க பறக்க ஓடினேன். ஓடி போய் குச்சி எடுத்துகிட்டு ஓடி போனேன். எப்படியாவது நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்தா அங்கிருந்த ஆண்கள் எல்லாரும் வரிசையாக செவுத்து மேலே உட்காந்துட்டு குச்சியை வச்சு நின்றுருக்காங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆண்கள் எப்படியாவது பாம்பை நம்ம பிடிக்கணுமா, ஏதாச்சும் பண்ணோன்னு பார்த்தா செவுத்து மேலே உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 21 சொல்கிறது, பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களை போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். இதுதான் நாம் செய்யணும். பாவத்திற்கு முன் பாவத்தை விட்டு ஓடணும். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடி போகணும். ஏன்னா அது எப்போ நம்மை இழுத்துக்கொள்ளும், நம்ம அதற்கு எப்போ நம்ம அடிமையாகும் என்று நமக்கு தெரியாது. முன்னெச்சரிக்கையாக சாப்பிடும் முன் மாத்திரை எடுப்பதை போல முன்னெச்சரிக்கையாக பாவத்திற்கு முன் விலகி ஓடுவது. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, பிரியமுள்ளவர்களே, ஒரு வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. தம்பிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த தம்பி சொன்னது, ஃபாதர், எனக்கு என்னுடைய அண்ணன் எனக்கு முன்னாடி வீட்டில் தான் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. என்னதான் கூட இருந்தாலும் மூத்தவராக இருந்தாலும் வழி கொடுக்கறதில்ல. எனக்கு வழி இல்லாததுனால நான் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் நெருங்கிய எனக்கு குறுகலான வழி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணங்கிட்ட வந்தேன். அண்ணங்கிட்ட பேசினேன். அண்ணங்கிட்ட பேசும்போது, ஃபாதர், நான்லாம் வழியெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமாக பேசினார். ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என் தம்பி எனக்கு கொல்லைப்பக்கம் போகிறதுக்கு எனக்கு வழி தர்றதில்ல, அதனால் நான் அவனுக்குன்னு சொன்னார், அவனுக்கு முன்னாடி போகிறதுக்கு வழி தரமாட்டேன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பேசி சமரசம் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு. முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கிறேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 21 நாம் பார்க்கின்றோம், குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் பாவம் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேள் என்று சொல்லப்படுகிறது. மன்னிப்பு கேட்கணும். பல நேரத்தில் மன்னிக்கிறது என்பது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. சாதாரணமான விஷயம் கிடையாது. மன்னிப்பு கேட்பதும் சரி, பாவத்தை விட்டு விலகி ஓடுவதும் சரி, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய சில பிரியமுள்ளவர்களே, அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் அமல உற்பவி, ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள். பிறப்பின் தொடக்கத்திலிருந்தே பரிசுத்தமாய் இருப்பவள். தந்தையின் விருப்பத்தினாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் இறைமகன் இயேசுவுக்காகவே இப்படி பரிசுத்தமானவர்கள். பாவத்தை வெறுத்தவள், அதே நேரத்தில் பாவத்தை வென்றவள் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை நமக்கு பாதுகாவலியாக நாம் தேர்ந்து எடுக்கின்ற பொழுது பாவத்தை வெல்ல முடியும், பாவத்திலிருந்து விலகி நிற்க முடியும், மாசு மறுவற்றவர்களாக வெண்ணாடை அணிந்தவர்களாக இருக்க முடியும். அதே நேரத்தில் இறைவனின் புகழை பாட முடியும். ஆம், நமக்காக மாசற்ற ஒரு சிறந்த மனுஷி, மாசற்ற ஒரு சிறந்த இசைக்கருவி நம்மோடு பயணிக்கிறார்கள். இறைவனுடைய புகழை பாட ஆம், இன்றைய நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னை மரியாள், ஜென்ம பாவம் இல்லாத அன்னை மரியாள், மாசு மறுவற்ற அன்னை மரியாள், பாவத்தை வென்ற அன்னை மரியாள், தந்தையினுடைய விருப்பத்தினாலும் தூய ஆவியாரின் துணையினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாண்பிற்காக பிறந்த அன்னை மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.